ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் சில இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டில் இருக்கிறதால அர்ஜெண்ட்டாக இந்த வீடியோ பண்ணுறேன். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸு ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் நம்ம கிரிப்டோ மார்க்கெட் மேலே இந்த அமெரிக்கா ஈரான் வார் கொஞ்சம் பயங்கர சூடாக இருக்குது, ரொம்ப பயங்கரமாக இருக்குது, வார் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இம்பேக்டு கொஞ்சம் நம்ம கிரிப்டோ மேலே விழுந்திருக்கான்னு சந்தேகம் வருது. ஏன்னா பிட்காயின் $70,000 கீழே வந்திருக்கு, $69,000 கிட்ட வந்திருக்கு. அப்படின்னு ஒன்றும் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ப்ரிகாஷனரியாக இருக்கிறது பெட்ரு. கொஞ்சம் நல்ல டிப்ஸு கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்ல டிப்ஸு கிடைக்கும். அந்த டிப்ஸில் பார்த்து நல்ல காயின்ஸாக செலக்ட் பண்ணி கொஞ்சம் டாப் லெவல் காயின்ஸ். ஏன்னா லேட்டஸ்ட்டாக இன்னொரு நியூஸ் ஒன்று இருக்குது. நம்ம எஸ்சிசியும் சிஎஃப்டிசி அமெரிக்காவில் நம்ம எத்தீரியம், சொலானா, இன்னும் சில முக்கியமான காயின்ஸ் எல்லாமே கமோடிட்டியாக செலக்ட் பண்ணியிருக்காங்க, கமோடிட்டியாக டிசைட் பண்ணியிருக்காங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லாமல் கமோடிட்டியாக நீங்கள் ட்ரீட் பண்ணுங்க, கரன்சியாக ட்ரீட் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு டிசிஷன் வந்திருக்காங்க. இது நல்ல விஷயம்தான். அதே மாதிரி சொலானா தச்சமயம் கொஞ்சம் லோவில் இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் ஏதாவது ஒரு 8,000 கீழே வந்ததுன்னா பையிங் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பாருங்கள், நீங்களும் அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எத்தீரியம் கொஞ்சம் லோவில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட $2,100 கிட்ட இருக்குது. இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் ஏதாவது $1,800, $1,900 கிட்ட வந்ததுன்னா பை பண்ணிக்கலாம், பார்த்துக்கங்க. இப்போது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் இருக்குது. நம்ம கிளாரிட்டி ஆக்ட் பில், ரெகுலேட்டரி கிளாரிட்டி ஆக்ட் பில், அமெரிக்காவில் நம்ம கிளாரிட்டி ஆக்ட் பில்லு எது நம்மளை ரொம்ப பிரச்சனையாக இருந்ததோ அது கடைசியாக இன்னைக்கு ஒரு டேட் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு. அதோட ஒரு முக்கியமான கிளிப்பிங் வைக்கிறேன். பொட்டன்ஷியல் கிளாரிட்டி ஆக்ட் சைனிங் April 3rd could bring regulatory clarity and institutional capital to US crypto market. இப்போ பார்த்தீங்கல்ல நீங்கள் கிளிப்பிங்கு. இது பிரகாரம் என்னன்னா, பொட்டன்ஷியல் April 3rd 2026, ஏப்ரல் 3 அவர் பிரசிடெண்ட் சைன் பண்ணுற, ட்ரம்ப் சார் சைன் பண்ணுறதுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஏப்ரல் 3 முடிஞ்சு போனால் மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக அப் ட்ரெண்டில் போகும். ஏன்னா இதுக்காக தான் வெயிட்டிங்கு. இது முடிஞ்சு போச்சுன்னா மேஜராக நமக்கு வர்றது என்னென்னா, இந்த அமெரிக்கா கிரிப்டோ ரெகுலேட்டரி ஆக்ட் பில்லு கிளாரிட்டி ஆக்ட் பில்லு கிளியர் ஆகி போச்சுன்னா மேஜர் இன்வெஸ்டர்ஸ் வரப்போகிறது நமக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் பெரிய பெரிய பேங்க்ஸு, இன்ஸ்டிடியூஷன்ஸு, ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸு, இவங்களெல்லாம் உள்ளே வருவாங்க, நல்லா பையிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா தற்சமயம் $2.35 ட்ரில்லியன் ஆகிருக்கு. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த 2 நாளில் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. ஒரு $7-8 மில்லியன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் மார்க்கெட்டு வாலட்டைலாக இருக்கும். அது இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நேற்று ராத்திரி அமெரிக்கா சென்ட்ரல் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பற்றி சொல்லியிருக்காரு. அவர் ஜெர்மி போவல் சேர்மன்னு. அது என்னன்னா, இந்த மாதத்துக்கு ஒன்றும் ரேட்ஸு குறைக்கவும் இல்லை, ஏற்றவும் இல்லை, அப்படியே ஹாக்கிஷாக விட்டுட்டார், அப்படியே நியூட்ரலாக விட்டுட்டார். அதே மாதிரி எப்போ அமெரிக்கா இந்த டிசிஷன் எடுத்து பண்ணாங்களோ ஆட்டோமேட்டிக்காக மிச்சம் பேங்க்ஸு, பேங்க் ஆஃப் ஜப்பான், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, இசிபி யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்கு, இவங்கெல்லாம் கூட மெயின் புள்ளிங்க தான். இவங்கெல்லாம் வேர்ல்டில்
இம்பார்ட்டண்ட்டான பேங்க்ஸ் இவங்கெல்லாம். அவங்கெல்லாம் கூட எந்த நியூட்ரலாக வச்சுட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எதுவும் கட் பண்ணல. கட் பண்ணாமல் ஏற்றாமல் அப்படியே விட்டுட்டாங்க. பார்க்கணும் ஃப்யூச்சரில் அவர் ஜெர்மி போவல், அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மன் ஜெர்மி போவல், அவர் ஸ்பீச்சில் பேசுகிறப்போ அவர் என்ன சொன்னார்னா, கொஞ்சம் இந்த வார் இம்பேக்டால் அமெரிக்காவில் ரெசிஷன் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி ஒரு வேளை ரெசிஷன் வந்தாக்கா நாங்கள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி, ஏப்ரல் 29ஆம் தேதி ஒரு முடிவு எடுப்போம். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எப்படி வைக்கிறது என்னன்றது, குறைக்கிறதா இல்லை ஏற்றுறதா என்னன்றது முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வருஷம் அவர் சொல்கிறது 1-2 ரேட் கட் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது எவ்வளோ வரைக்கும் கன்ஃபார்ம்டாக நடக்கும்ன்றது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. பாருங்கள். அப்புறம் இந்த மார்ச் மாதம் மந்த் எண்டு வருது. கொஞ்சம் இன்கம் டேக்ஸ் சமாச்சாரம் பார்த்துக்கங்க. CoinDCXல இருக்கிறவங்களுக்கு அங்கே ரிப்போர்ட் இருக்கும், டேக்ஸ் ரிப்போர்ட்டுன்னு. அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ரிப்போர்ட் அனுப்புவாங்க, ஜென்ரேட் பண்ணி அனுப்புவாங்க. அது பார்த்துக்கிட்டு நீங்கள் அது என்னவோ பார்த்து பண்ணிக்கோங்க. ஆடிட்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக் செய்யுங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். பாய்.